அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ இருக்குது ஹோம் லோனுக்கு, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த வருஷம் மட்டும், அதாவது 2025 மட்டும் ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 0.25 2 டைம் குறைச்சாங்க. இப்போ கரண்ட் ரெப்போ ரேட் 6% இருக்குது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 குறைச்சதால ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ஹோம் லோன் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெப்போர்ட் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன பேங்க்கில் என்னென்ன ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ஸ்க்ரீன்லேயே காமிச்சிருக்கேன். கோட்டக் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 8.65 ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி யூனியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 8.10 ஸ்டார்ட் ஆகுது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 8.10 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடாவில் 8.65 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 8% ஸ்டார்ட் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்க்கில் 8.75 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் 8.7% ஸ்டார்ட் ஆகுது. எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா 8.25 ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிஸ் பேங்க்கில் 8.75 ஸ்டார்ட் ஆகுது. கனரா பேங்க்கில் 8.15 ஸ்டார்ட் ஆகுது. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 8.30 ஸ்டார்ட் ஆகுது. யூகோ பேங்க்கில் 8.30 ஸ்டார்ட் ஆகுது. ஐடிபிஐயில் 8.40 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு பேங்க்கோட ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்கள் பேங்க் எந்த பேங்க் வந்து நான் உங்களுக்கு ரேட் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹோம் லோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ஹோம் லோன் வாங்க போகிறீங்கன்னா ஒரு சில காரணிகளை நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் வாங்கும் போது ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது டென்யூர், எத்தனை வருஷத்தில் நம்ம லோன் கட்ட போகிறோம் அந்த டென்யூர். அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு மூவ் பண்ணுறதுக்கான, அதாவது லோனை மூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அதையும் கேட்டுக்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அதையும் நீங்கள் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் லோன் வாங்கும் போது ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்டேஷன், இந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுட்டு எந்த பேங்க்கில் கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவில் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.65 10.35 வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, நீங்கள் எந்த டிஃபால்ட்லையும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா 100% வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்காங்க ப்ராசஸிங் ஃபீல. அதுக்கப்புறம் ஐசிசிஐ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 9.25 10.05 வரைக்கும் கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். அவங்க பார்த்தீங்கன்னா 0.50 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா 8.7 9.95 வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்க அப் டு 1.5 பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டை நீங்கள் வந்து ப்ராசஸிங் ஃபீயாக கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கில் 8.75 to 12.70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுக்குறாங்க. அப் டு 100%, அதாவது லோன் அமௌண்ட்டில் 10,000 எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வாங்குறாங்க. அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 8.15 11.50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அவங்க வந்து 0.35% வந்து ப்ராசஸிங் ஃபீ வாங்குறாங்க. மினிமம் 2,500 மேக்ஸிமம் 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 8.25 11.30 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இவங்க வந்து 0.50 அது லோன் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தா ப்ராசஸிங் ஃபீ வாங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மகேந்திரா பேங்க், இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 8.65 இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க வந்து 0.5 to 1% பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 8.10 12.65 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ 0.50% வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க பார்த்தீங்கன்னா 8.10 9.75 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேவ் ஆஃப் பண்ணிருக்காங்க ப்ராசஸிங் ஃபீ. இப்போ ப்ராசஸிங் ஃபீ பற்றி அவங்க அப்டேட் எதுவும் பண்ணலை. அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8.40 10.85 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறாங்க. அவங்க ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 0.25% 0.5% வரைக்கும் லோன் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி வந்து ப்ராசஸிங் ஃபீ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் 9% 12% வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். அவங்க பார்த்தீங்கன்னா 1.5% ஆஃப் லோன் அமௌண்ட் வந்து ப்ராசஸிங் ஃபீயாக இருக்கும். அப்படின்னா மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிபிஐ பேங்க், இவங்க பார்த்தீங்கன்னா 8.40 12.65 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேஞ்சஸ் ஃப்ரம் 2,500 to 1% ஆஃப் லோன் அமௌண்ட் ப்ராசஸிங் ஃபீ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி பேங்க், இவங்களோட ஸ்டார்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.75 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிஎஃப்சி பேங்க், இவங்க வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 8.85 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 0.25 to 3% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல 8.3% 9.20 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 0.15 0.25 லோன் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கனரா பேங்க்ல 8.15 to 11% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0.5 அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் பேங்க்ல 8.15 10.15 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 0.2% to 100% ஆஃப் லோன் அமௌண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ இருக்கிற லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃப்ரம் எல்லா பேங்க்கோட மேஜர் பேங்க்ஸில் இருக்கிற லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபார் ஹோம் லோன்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஹோம் லோன் வாங்க போகிறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ரேட்டா இல்லை ஃபிக்ஸ்ட் ரேட்டா, இந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபேமெண்ட்க்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா, இல்லை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா, இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குன்னா நீங்கள் எந்த பேங்க் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் அந்த பேங்க்கை நாடி நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் ஃபீ இதெல்லாம் எங்கே கம்மியாக இருக்குது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பேங்க் கிட்ட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.